ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப பெரிய ஒரு லவ் இருந்தாலும் 11 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல இதுக்கப்புறம் வந்துட்டு எங்களால ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ண முடியல, டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி அறிக்கை விட்டதை பார்த்து பல ரசிகர்கள் ஆகட்டும் நிறைய பேர் மனசு நொந்தே போயிட்டோம் தான் சொல்லணும். என்னது நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு பல விதமான கோணல்ல நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் இப்ப திரும்பவும் ரீயூனியனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களே திரும்பவும் ரொம்ப ஹாப்பியான ஒரு ஸ்டேட்ல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஜிவி வந்துட்டு என்னதான் வந்து ஒரு லைஃப்ல பர்சனல் லைஃப்ல ஒரு தூரமா இருந்தாலும் சைந்தவிக்கு ஒரு பர்சனலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத தாண்டி ஒரு ஒர்க் பண்றோம், ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கோம், ஒரே மாதிரியான ஒரு இதுல வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைந்தவியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியுமே சேர்த்து ஒரு கான்சர்ட்டுக்காக அழைச்சிருக்காரு. இந்த விஷயம் இந்த கான்சர்ட்க்கு முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாட போறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு என்னவோ பண்ண போறாங்க, ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. அண்ட் ஜிவியோடைய அம்மாவும் அதே விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சைந்தவி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், நான் எங்கேயாவது போனோம் அப்படின்னும் போது என்னோட மருமக தான் வந்து பாடுவா, ஓகேவா அப்படின்னு நானும் பெர்மிஷன் வாங்கி நிறைய வாய்ப்புகள் சைந்தவிக்கு நானும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. என்னதான் குடும்பத்துல என்ன கருத்து வேறுபாடு அப்படின்றது அவங்களுக்குமே புரியாம ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ரீயூனியன் ஆனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு தருணம் என்ன அப்படின்னா பிரி தேடும் இரவினிலை அப்படின்ற இந்த சாங் ஷோரா எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த பாட்டு வந்துட்டு ஒரு ரொம்பவே தடுமாறி நிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பிடிகோலா இருந்து கன்ஃபார்மா உங்களை தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைராக்கியமா இருக்கிற ஒரு மனைவியும் கணவனும் இருக்கிற ஒரு படம் அந்த படம். சோ அந்த பாட்டுல அந்த ஜேர்னியை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அது இல்லாம ஒரு ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன், பட் சூப்பரான ஒரு லவ்வான ஒரு சாங்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கான்சர்ட்ல பாடுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் கல்லே தத்தளிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க முடியுது, படிக்க முடிஞ்சது. அண்ட் அவங்களோட எமோஷன்ஸை கண்ணில் ஃபீல் பண்ணவும் முடிஞ்சது. சின்ன வீடியோஸ் பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரீபேக் அந்த பாட்டை ஒன்னாவே பாடி செம்ம ஹிட் முன்னாடி கொடுத்துருந்தாலும் திரும்பவும் ஒரே கான்செர்ட்ல ஒன்னா டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஒரே மேடையில பாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிராக்டிஸ்க்காக ஜிவி திரும்பவும் ஸ்டேஜ்ல நிற்கும் போது சைந்தவி வந்து அவங்க பொண்ணை வச்சிட்டு இருக்காங்க. சோ நான் அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு பெண் அதாவது குழந்தை வந்து அடம் பிடிக்கும் போது சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பத்திரமா அமுச்சு வைக்கிறாங்க ஜிவி கிட்ட. சோ ஜிவியும் ரொம்பவே சேஃபா பொண்ணை புடிச்சுக்கிட்டு அவரும் பாட்டு பாட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இதை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. டிவோர்ஸ் ஆனா என்ன, ஓ அப்பா நீ போ அப்படின்னு சொல்லி குழந்தை அனுப்புறதை பார்த்து நிறைய பேர் பாராட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிவி அண்ட் சைந்தவி ரெண்டு பேரும் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் ரீயூனியன் ஆனா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.